விஜய் ரசிகர்களை அனில்னு கூப்பிடுறதுக்கு பின்னாடி ஜெயலலிதா தான் முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. சோசியல் மீடியால விஜய் அஜித் ரசிகர்களை அனில் ஆமைன்னு கிண்டல் பண்றது வழக்கம். 2011 சட்டசபை எலெக்ஷன் காலகட்டம் தமிழ்நாட்டில். அந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா விஜய் மக்கள் இயக்கம் வந்து செயல்படுவாங்க அப்படின்னு விஜய் அறிவிக்கிறார். அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்கள் அறுதி பெரும்பான்மையில ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாங்க. வெற்றிக்கு அப்புறம் வாழ்த்து சொல்றதுக்காக விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில ராமருக்கு பாலம் கட்ட அனில் உதவுன மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு அணிலா இருந்து செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து செய்தி சொல்றார். அதை தொடர்ந்து விஜய் அவர்களுடைய அப்பா போற இடமெல்லாம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கே நாங்க தான் முக்கியமான காரணம், நாங்க இல்லனா தோத்துருவாங்க, அடுத்து நம்ம தம்பி அரசியலுக்கு வர்றார், முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு ஓவர் பில்டப் ஓவர் எக்ஸாஜரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஜெயலலிதா அவர்கள் தலைவா படம் வரும்போது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்தாங்க. அதுல முக்கியமா டைம் டு லீட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளும் நடந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் விஜய் ஃபேன்ஸை அனில் அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க.